ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வாழைப்பழம் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளில் நிறைய பேருக்கு வந்து நேந்திரன் சிப்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அது மோஸ்ட்லி வந்து சவுத் இண்டியன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து நேந்திரன் சிப்ஸ் பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. ஆனால் வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நேந்திரன் பழம் வந்து நிறைய பேர் கிடைக்காது. அதுவும் வந்து முக்கியமாக வந்து நேந்திரன் காய் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நேந்திரன் பழம் சிப்ஸ் டேஸ்ட்லேயே எப்படி நம்ம நார்மலான வாழைக்காய் வச்சு சிப்ஸ் வந்து கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக க்ரன்ச்சியாக செய்ய போகிறதுன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலான நாட்டுக்காய் வெரைட்டி தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கெட்டியாக நல்லா பச்சையான எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி வந்து நல்ல காயாக எடுத்து வச்சுக்கோங்க, பழுத்துடக்கூடாது பழம், நல்ல காயாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எதுக்கு செய்கிறோன்னா சிப்ஸ் ரெடி பண்ணும்போது தெளிச்சு விடுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வந்து இப்போ தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச காயை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா வந்து துணியை வச்சு நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு நல்லா ட்ரையாக இருக்கணும் வெளியில் இருக்கிற தோல். அதுக்கப்புறம் கத்தியை வச்சு இந்த மாதிரி வந்து தோலை நான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு காம்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தோலெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தோலை வந்து சீவுறதா இருந்தாலும் சீவிக்கலாம். எப்போவுமே நீங்கள் காய்கறி எப்படி சீவுவீங்களோ அதே மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நான் வந்து கத்தியை வச்சு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அந்த இதில் சீவும் போது அங்கங்கே தோல் இருக்கும். தோலை வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். தோலை நான் ஏன் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த தோல் வந்து நம்ம பொரிக்கும் போது வந்து சுற்றி வந்து கருப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து அந்த நேந்திரன் டெக்ஸ்சருக்கு வந்து வராது. அதுக்காக வந்து நான் தோலை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து கத்தி வச்சே ரிமூவ் பண்ணிடுறேன். கத்தி வச்சு ரிமூவ் பண்ணும்போது எனக்கு நல்லா வந்து ஃபுல்லாகவே ஒயிட்டாக வந்துடும். அதனால் நான் கத்தி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தோல் சீவுறதை வச்சு சீவுறதுனாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். தோல் எடுக்கும் போது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து தோல் எடுங்க. நல்லா சிலிண்டர் ஷேப்பில் நீங்கள் எடுத்தால் தான் வந்து சிப்ஸ் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். அந்த 4 சைடும் வந்து எட்ஜஸ் மாதிரி இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கன்னா சிப்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது. ஸோ வந்து அது கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாழைக்காயை கம்ப்ளீட்டாக நான் வந்து தோல் ரிமூவ் பண்ணிட்டேன். தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு அது கருக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறேன்ல, அதனால் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து லைட்டாக வந்து தண்ணியில் நான் ஊற வச்சிடுறேன். இதே வந்து நான் நார்மலாக செஞ்சேன்னா அப்படியே வந்து டேரெக்டாக வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவேன். இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் தண்ணியில் போட்டிருக்கேன். எனக்கு கருக்காமல் இருக்கணுன்றதுக்காக. நீங்கள் செய்யும் போது அப்படியே வந்து டேரெக்டாக வந்து எண்ணெயில் வந்து இதை சிப்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். என்ன உங்களுக்கு எப்போ ஹீட் ஆகுது தெரிஞ்ச பின்னாடி என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நம்ம தண்ணியில் போட்ட பழத்தை எல்லாத்தையுமே வந்து ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிடலாம். நான் வந்து இங்கே டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டேன். நீங்கள் வந்து ஏதாவது துணி வச்சுருந்தீங்கனாலும் அதுலேயும் துடைக்கலாம், இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். வாழைக்காயில் வந்து எப்போவுமே வந்து தண்ணி இல்லாமல் நல்லா இருக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் சிப்ஸு. உங்களுக்கு வந்து பக்கத்தில் நேந்திரன் பழம் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிடைக்காதவங்க இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து சிப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைக்காயை வந்து நல்லா தோல் சீவிட்டு அதை வந்து சிப்ஸ் மாதிரி நல்லா கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு துணி போட்டு நல்லா உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அது வந்து ப்ராசஸ் கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாகவே வந்து இந்த மாதிரி வந்து எண்ணெயிலே வந்து பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேன். இதுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணணும்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து வாழைக்காயை வந்து இந்த மாதிரி டேரெக்டாகவே வந்து எண்ணெயில் வந்து நல்லா சீச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து சிப்ஸை டேரெக்டாக இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப வந்து கன்சியூம் ஆகாது. சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஞ்சள் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தண்ணி நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து அந்த எல்லோ கலர் வர்றதுக்காண்டி நம்ம வந்து மஞ்சள் தூளை வந்து ஆட் பண்ணுறோம். அப்படின்னா தான் வந்து அந்த நேந்திரன் பழம் சிப்ஸ் கலர்லேயே நம்மளுக்கு அழகாக நீட்டாக வரும். சிப்ஸ் எல்லாம் போட்ட பின்னாடி இந்த தண்ணியை வந்து அப்படியே லைட்டாக வந்து தெளித்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் வரும். ஆனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம், தெரிக்கவே தெரிக்காது. உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக வந்து சடசடன்னு இருக்குமே தவிர நம்மளுக்கு வந்து முகத்துலலாம் தெரிக்காது. அந்தளவுக்கு வந்து எதுவுமே செய்யாது. அதனால் நீங்கள் தைரியமாக நின்று பொரிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது நல்லா பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்த பின்னாடி கம்ப்ளீட்டாக அந்த பபிள்ஸ்லாம் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த மாதிரி வந்து சைலண்ட் ஆகிடும்.
நல்லா வந்து இந்த சிப்ஸ்லாம் கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். அப்போது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதான் வந்து கரெக்டான பதம். இதுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த சிப்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ஓரத்துல எல்லாம் வந்து லைட்டாக மடங்க ஆரம்பிக்கும். அப்போனா தான் வந்து கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து பபிள்ஸ் அடங்கினாலே வந்து எடுத்துக்கலாம். அதான் வந்து கரெக்டான உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் நல்லா வெந்திருக்குன்றத. இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து டைரெக்டாக போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. அட் அ டயத்துலேயே வந்து ஒரு ஃபுல் பழத்தையும் கூட நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து நல்லா கெப்பாசிட்டி இருக்கும் வேகிறதுக்கு. லைட்டாக அந்த மஞ்சள் தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். உங்ககிட்ட வந்து நேந்திரன் பழமே டேரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதிலே கூட போட்டு பொரிச்சிடுங்க. சூப்பராக இருக்கும். நார்மல் நம்ம வாழைக்காயில் செய்கிறத விட நேந்திரனில் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நம்ம கட் பண்ணும் போதே. அதனால் வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி மடங்காத அளவுக்கு நீட்டாகவே வரும் அழகாக. ஆனால் நீங்கள் நார்மலாக இதே மெத்தடில் எந்த வாழைக்காய் வச்சு செஞ்சாலுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பனானா சிப்ஸ் செய்யும் போது உங்களுக்கு ஒரிஜினல் கலரே இருந்தால் போதும், ஒயிட் கலர்லேயே எனக்கு வந்து பனானா சிப்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மஞ்சளும் உப்பு தண்ணியும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்த பின்னாடி லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உப்பு வந்து கரெக்டாக வந்து அதில் மிக்ஸ் ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த மஞ்சள் தண்ணியை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லோ கலரில் இல்லாமல் நல்லா ஒயிட் கலரில் வரும். அதே மாதிரியே கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி நேந்திரன் பழம் சிப்ஸு சாப்பிடுவோமோ அதே மாதிரி அழகாக ரெடி ஆயிடுச்சு நல்லா எல்லோ கலரில். உங்களுக்கு எப்போவாது நேந்திரன் பழம் சிப்ஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நேந்திரன் பழம் தான் வச்சு செய்யணுன்றது அவசியம் கிடையாது. எந்த வாழைக்காய் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நல்லா தோல் இல்லாமல் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரியே வந்து டைரெக்டாக போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான நேந்திரன் பழம் சிப்ஸ் மாதிரியே பனானா சிப்ஸ் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.